அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஒரு வாய்க்காலுங்க. ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு வாய்க்கால். அது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதனால தான் இந்த புல்லை நான் போடுறேன். எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். அது மூமெண்ட் இருக்குங்களா? ரொம்ப ஸ்லோவாக போகுது. ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால இதுக்கு 2 சொல்ல பார்க்க போகிறோம். ஒன்று மடை, இன்னும் அணை. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த தண்ணியினுடைய அளவை உயர்த்தணும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த வாய்க்காலுக்கு அந்தாண்ட பகுதியில், இந்த பகுதியில் இந்த கை காட்டுறேன் பாருங்கள், அந்த பகுதியில் குறுக்க மண்ணெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. மண்ணை வெட்டி போட்டு ஒரு பவுண்ட்ரி போல் போட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் அணை. அந்த தண்ணியை தேக்கிறதுக்காக போடப்படுகின்ற ஒரு தடுப்பு தான் அணைன்னு பேர். அது அணை போட்ட உடனே இந்த மேற்கேந்து வருது தண்ணி. அந்த தண்ணியினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அப்படியே உயர்ந்துடும். உயர்ந்த உடனே என்ன செய்வாங்கன்னா அப்புறம் மடைன்னா இதை பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பகுதியை வெட்டி விட்டுருக்காங்க. அது முழுசாக திறக்கலை. நீர்மட்டம் உயர்ந்துன்னு வச்சிங்களேன், அந்த இடத்த வெட்டிடுவாங்க. வெட்டினாக்க இந்த அணை போட்டதுலேருந்து நீர்மட்டம் உயர்ந்திருக்க காரணத்தால் அந்த மடை வழியாக அந்த நீர் பாசனத்துக்காக அந்த நீர் அந்த வயலில் போய் சேர்ந்துடும். அதுக்கு பேர் தான் இது மடை. இது அணை, அதுவும் மடை. இது ரெண்டும் ஒரு வாய்க்காலுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சில பகுதியில் தண்ணீர் பாய்ச்ச முடியாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் இது மாதிரியான தடுப்புகளை செஞ்சு அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இது மாதிரியான செயலை செய்வதற்கு தான் மடை திறந்துன்னு கூட நீங்கள் ஒரு பாட்டு, சினிமா பாட்டை பார்த்துருப்பீங்க. அது தேக்கி வைத்த ஆசைகள்லாம் பூர்த்தி செய்வதற்காக அது மடை திறந்துன்னு ஒரு பாட்டு கூட சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த அழகான அந்த வாய்க்காலில் இந்த நீரை தேங்க வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 2 சொல்லு தான் அணை, மடை. அப்போ இன்றைக்கி 2 சொல்ல நீங்கள் பார்த்துட்டீங்க, மடையும் அணையும். கிராமத்து சொற்களாக நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த சொற்களை நினச்சி பாருங்கள், எவ்வளோ உபயோகமான சொல்லுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம்.